ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வெப்ப ஆற்றலினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து விரிவடைதல் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து வெப்பநிலை உயர்வு. வெப்பநிலை உயர்வு இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா என்ன சொல்லலாம், ஒரு தண்ணி ஒரு படம் போட்டிருக்காங்க பாருங்கள் இங்கே கீழே. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முகவேல நீர் எடுத்துக்கிறோம். நீர் எடுத்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு டெம்பரேச்சரை குறிக்கிறோம். வெப்பநிலை மானியை வச்சு இந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணிடுறோம், குறிச்சிடுறோம். இந்த போட்டு குறிச்சிருக்காங்கல்ல, இந்த டெம்பரேச்சரை குறிச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மறுபடியும் இந்த டெம்பரேச்சர் பார்த்தா அந்த டெம்பரேச்சர் என்ன, அது உயர்ந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அளவு வந்து இங்கே வந்து என்ன இருக்குது, உயர்ந்திருக்கு, வெப்பநிலை உயர்ந்திருக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. திரவங்கள் வெப்ப ஆற்றல் வந்து திரவங்களில் வந்து வெப்பநிலையை உயர்த்தும் அப்படிங்கிறது. எப்படி உயர்த்தும் அப்படிங்கிறத இப்போ பார்க்குற போகிறோம். எப்படி உயர்த்தும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இது முகவையில் இருக்க நீர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நீரில் இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறோம், கொதிக்க வைக்கிறோம். இந்த ஹீட் பண்ணும்போது அது என்ன வந்து நீரில் இருக்கக்கூடிய நீர் வந்து வெப்ப ஆற்றலை பெறுகிறது. இந்த வெப்ப ஆற்றல் என்ன ஒன்று, இந்த நீர் மூலக்கூறு இருக்குல்ல, இந்த நீர் மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய அணுக்கள் மற்றும் இந்த நீர் மூலக்கூறுகளை என்ன பண்ணுச்சுன்னா அதிகரிக்க செய்யும். இந்த வெப்ப ஆற்றல் நீர் மூலக்கூறுகளை அதோட இயக்க ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது. அப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. அப்படி நீர் மூலக்கூறுகள் அதிக ஆற்றலை பெறும் பொழுது, அதிக ஆற்றலை அந்த மூலக்கூறுகள் பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, வெப்பநிலை உயருது. சாதாரணமாக தெரியும், இப்போ ஹீட் பண்ணும்போது வெப்பம் உயரும் அப்படின்னா தெரியும். ஏன் உயருதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஏன் உயருது மறுபடியும் சொல்கிறேன், ஹீட் பண்ணும்போது நீரில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட இயக்க ஆற்றலை அதிகரிக்க செய்கிறது. நீர் மூலக்கூறுகளோட இயக்க ஆற்றலை அதிகரிக்க செய்யும் பொழுது அதோட வெப்ப ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, உயருது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வெப்பநிலை உயர்வு வெப்பத்தினால் ஏற்படுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நிலை மாற்றம். நிலை மாற்றம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பொருளோட நிலையை மாற்றுறது. ஒரு ஹீட் வந்து ஒரு பொருளோட நிலையை மாற்றும். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பனிக்கட்டி எடுத்துக்க சொல்கிறாங்க. பனிக்கட்டியை வந்து எடுத்து வெளியில் வச்சா என்ன ஆகும், தண்ணியாக மாறிடும். பனிக்கட்டி அழகாக கட்டியாக அழகாக பனிக்கட்டியாக இருந்தது வெறும் தண்ணியாக மாறிடும். மறுபடியும் அந்த தண்ணியை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா என்ன ஆயிரும், மறுபடியும் பனிக்கட்டியாக மாறிடும். ஸோ ஒரு வெப்பமானது அதோட நிலையை மாற்ற செய்கிறது. அது எப்படி மாற்ற செய்கிறது அப்படின்னு யோசிச்சோம்னா, இங்கே ஒரு படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து இது பனிக்கட்டி உருகி என்ன மாறுது, தண்ணியாக மாறுது. அதை ஹீட் பண்ணால் ஆவியாக மாறுது. அப்புறம் மறுபடியும் அந்த வாயு வந்து குளிர்தல் உறைதல் பண்ணால் மறுபடியும் பனிக்கட்டி நீரோட நிலை மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபஸ்ட்டில் ஆக்சிடென்ட் பண்ணும்போது நம்ம பனிக்கட்டி இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டியாக இருக்கும்போது, நீர் வந்து பனிக்கட்டியாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் வந்து நெருக்கமான கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும். நெருக்கமாக இருக்கனால அது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பனிக்கட்டியை ஹீட் பண்ணும்பொழுது அந்த மூலக்கூறுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசை என்னாகும், குறையும். நம்ம பனிக்கட்டியில் ஹீட் பண்ணும்போது அந்த பனிக்கட்டியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு இடையான கவர்ச்சி விசை குறைய ஆரம்பிக்குது. குறைய ஆரம்பித்தோன்னே அது என்ன மாறுது, நீராக மாறுது. மறுபடியும் இதை வெப்பப்படுத்தணும்னு வச்சுக்கோவேன். வெப்பப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளுக்கு கவர்ச்சி விசை மேலும் குறையும். அந்த மேலும் குறையிறதுனால இது என்ன ஆகிடுது, ஆவியாக போயிடுது. ஸோ ஒரு பொருளை வந்து பனிக்கட்டியாலேருந்து நீராக மாற்றுது, நீர்லேருந்து என்ன மாற்றுது, ஆவியாகவே வாயுவாகவே மாற்றிடுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெப்பம். சரியா? அதில் ஃபஸ்ட்டு வெப்பப்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த கவர்ச்சி விசையை கம்மி பண்ணுது. மறுபடியும் தண்ணியாக மாறினதுக்கப்புறம் மேலும் ரொம்ப கவர்ச்சி விசையை கம்மி பண்ணுறதுனால அது ஆவியாக போயிடுது. ஸோ வெப்பமானது விரிவடைதல், உயர்வு, நிலைமாற்றம் ஆகிய மூன்றையும் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்தோம். அடுத்து ஒரு இதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளிலிருந்து வெப்ப ஆற்றலை எடுக்கும் போதோ அல்லது அப்பொருளுக்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போதோ அப்பொருளானது ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றமடைகிறது. வெப்ப ஆற்றலை ஒரு பொருளிலிருந்து எடுத்தாலும் மாற்றமடையும், வெப்ப ஆற்றலை கொடுத்தாலும் மாற்றமடையும். இப்போ வெப்ப ஆற்றலை எடுக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணால், தண்ணி இருக்குல்ல, தண்ணியை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோம்னு வச்சுக்க, அந்த தண்ணி இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை பூரா எடுக்கிறதுனால என்ன ஆகும், தண்ணி பனிக்கட்டியாக மாறும். சரி, மறுபடியும் பனிக்கட்டி எடுத்து வெளியில் வச்சோம்னு வச்சுக்க, அதில் இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும், பனிக்கட்டி தண்ணியாக மாறும். அதில் தான் இப்படி சொல்லியிருக்காங்க. இந்த வரிக்கான அர்த்தத்தை நான் திருப்பி வாட்சி பார்த்து நான் சொன்னதை கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும். கீழே என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு 6 மாற்றம் கொடுத்துருக்காங்க. உருகுதல், ஆவியாதல், பதங்கமாதல், குளிர்தல், உறைதல், படிதல். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே ஒரு மார்க். உருகுதல்னா என்ன, திடப்பொருள் திரவமாக மாறுதல். பனிக்கட்டி இருக்குல்ல, ஐஸ் வந்து தண்ணியாக மாறுறதுக்கு பேர் தான் உருகுதல். ஆவியாதல்னா என்னது, தண்ணியை கொதிக்க வச்சா ஆவியாக போகும்ல, அதுக்கு பேர் தான் ஆவியாதல். திரவம் வாயுவாக மாறுதல். திரவம் வாயுவாக மாறுதல் ஆவியாதல். அடுத்து பதங்கமாதல் என்னது, திடப்பொருள் வாயுவாக மாறுதல். திடப்பொருள் வாயுவாக மாறுதுன்னா திடப்பொருள் அப்படியே காணாமல் போயிடும். திடப்பொருள் காணாமல் போகிறதுக்கு கற்பூரத்தை எடுத்து வெளியில் வச்சா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் எதுவுமே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே காற்றுல கரைஞ்சி காணாமல் போயிடும்.
அதுக்கு பேர் தான் என்னது பதங்கமாதல். அடுத்து வாயு திரவமாக மாறுதல், குளிர்தல். வாயு திரவமாக மாறுதல் என்னது? வாயு எது? நம்ம இப்போ ஹீட் பண்ணும்போது இட்லி தட்டிலலாம் என்ன ஆகும், மூடி எடுக்கும்போது அதில் என்ன ஆகும், தனித்தனியாக இருக்கணும், நீர்த்திவளைகளாக இருக்கும்ல. அது என்ன காரணம் அப்படின்னா, அந்த தண்ணியில் இட்லி தட்டிக்குள்ள தண்ணியை கொதிக்க வைக்கும்போது அது வரக்கூடிய இந்த நீராவியானது அந்த மேலே இருக்கக்கூடிய மூடியில் பட்டு குளிர்ச்சி அடைந்து திரவமாக மாறுது. அதுக்கு பேர் தான் இந்த வாயு திரவமாக மாறுதலுக்கு பேர் குளிர்தல். அடுத்து உறைதல். உறைதல்லாம் உனக்கு தெரியும், திரவம் திடப்பொருளாக மாறுதல். அந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணியை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா என்ன மாறிடுது, ஐஸ் கட்டியாக மாறுது. அதான் திரவம் திடப்பொருளாக மாறுதல், உறைதல். அடுத்து படிதல்னா என்னது? வாயு திடப்பொருளாக மாறுதல். வாயு பொருளை பல்வேறு வேதிவினைகளுக்கு உட்படுத்தும் போது அது என்னவா மாறும்? திடப்பொருளாக மாறும். வாயுவானது டேரெக்டாக திடப்பொருளாக மாறுச்சுன்னா அதுக்கு பேர் படிதல். சரியா? இந்த உப்புலாம் படிக்குன்னு சொல்கிறோம்ல, உப்பு படிகள், இதில் தான் வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு 6 பாயிண்ட்ஸ் நம்ம நல்லா படிக்கணும். அடுத்து உங்களுக்கு தெரியுமா ஒன்று கொடுத்துருக்காங்க. இயற்கையாகவே புவியின் மீது திண்மம், திரவம், வாயு ஒரே 3 கேரக்டர் 3 in 1 பண்ணும். டபுள் ஆக்ட், சிங்கிள் ஆக்ட்லாம் சொல்கிறோம்னா இது ட்ரிபிள் ஆக்ட். ஒரே ஆள் தான். நீர் 3 நிலைமையிலும் காணப்படும். திண்ம நிலையிலும் காணப்படும், திரவ நிலையிலும் காணப்படும், வாயு நிலையிலும் காணப்படும். திண்ம நிலை பனிக்கட்டி, திரவ நிலை தண்ணி, வாயு நிலை நீராவி. ஸோ இந்த 3 நிலைமையிலையும் காணக்கூடிய ஒரே ஒரு பருப்பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா நீர். அப்புறம் இங்கே உங்களுக்கு தெரியுமா ஒன்று, போன வருஷம் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு தண்டவாளம் இருக்குது. தண்டவாளம் செய்யும்போது என்ன ஆகுனா இடையில கொஞ்சம் இடைவெளி விடுவாங்க. இந்த இடைவெளி ஏன் விடுறாங்க அப்படின்னா, கோடை காலங்களில் என்ன ஆகும், இது ஏற்கனவே சொன்ன மாதிரி கோடை காலங்களில் வெயில் அதிகமாக இருக்கும்போது இந்த இரும்பு பொருள் என்ன ஆகும், விரிவடையும் போது இந்த கேப் இருந்தால் தான் என்ன ஆகும், இந்த கேப்பில் ஆகும். இது ரொம்ப நெருக்கி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடைவெளி கொடுக்காம ரெண்டையும் நெருக்கி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும், ஹீட் பண்ணும்போது இதுலேருந்து இங்கிட்டு இதுலேருந்து 2 முட்டி அப்படியே மேலே ஒரு மாதிரி ஆயிரும். அப்போ ரயில் கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கேப் விடுவாங்க. உங்கள் புது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மின்சார கம்பி இருக்குல்ல, மின்சார கம்பி இந்த வயர் இழுக்கிறோம்ல, கரண்ட் இழுக்கிறோம்ல, ஒரு கம்பத்துக்கும் இன்னொரு கம்பத்துக்கும் வயரை இழுத்து பிடிச்சி கட்டாமல் கொஞ்சம் லூஸ் விட்டு கட்டுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா அது பகல் நேரத்தில் என்ன ஒன்று ஹீட்னால அது என்ன ஒன்று விரிவடையும், இரவு நேரத்தில் குளிர்தல்னால என்ன ஆகும், அது சுருங்கும். அப்போ விரிதலும் சுருங்குதலும் அதில் நடக்கும். அது இப்போ நம்ம ரொம்ப டைட்டாக கட்டினோம்னு வச்சுங்களேன், அப்போ அது விரிவடையும் போது அது என்ன ஆகும், அந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த மின்சார கம்பி என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பத்துக்கு இன்னொரு கம்பத்துக்கு இடையில கொஞ்சம் லூஸ் விட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கட்டுவாங்க. ஸோ நம்ம இப்போ வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாருங்கள், வெப்ப ஆற்றலோட விளைவுகள் 3 படித்ததோட மைண்ட் மேப் மாதிரி சொல்லியிருக்கேன். வெப்ப ஆற்றலோட விளைவுகள் என்னென்ன இருக்குது? விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம். இது 3 தான். ஃபஸ்ட்டு விரிவடையும் சொன்னால குளோவை கொண்டு சோதனை பார்த்தோம். வெப்பநிலை உயர்வு தண்ணியை கொதிக்க வைக்கிறது, நிலை மாற்றம் அப்படிங்கிறது பனிக்கட்டி நீராக மாறுதுன்னு சொன்னோம்ல, அதுதான். அடுத்து வெப்ப ஆற்றலினால் ஏற்படும் மாற்றங்கள், ஒரு 6 மாற்றங்கள் ரொம்ப முக்கியமானது. உருகுதல், ஆவியாதல், பதங்கமாதல், குளிர்தல், உறைதல், படிதல். இது நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து நான் சில கேள்விகள் கேட்குறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். இந்த பாடங்கள்லேருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த பாடத்திலேருந்து சில கேள்விகள் கேட்குறேன், உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கான பதில் தெரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வெப்ப ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறேன். வெப்ப ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னா உங்களுக்கு பதில் வருதா? என்ன வருது? ஏற்கனவே சொன்னோம்ல, அணுக்கள், அந்த மூலக்கூறுகள் இயங்குறதுனால அதிர்வரும் இயக்கத்தில், அந்த அதிர்வரும் இயக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஆற்றல் வெப்ப ஆற்றல், அது வந்திருக்கணும். அடுத்து ரயில் தண்டவாளங்களில் சிறிது இடைவெளி வச்சு ஏன் கட்டுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் தெரியணும். அடுத்து மின்சார கம்பியை ஏன் கேப் கொஞ்சம் டைட்டாக கட்டாமல் லூஸாக கட்டுறாங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் தெரியணும். அது வெப்பத்தால் விரிவடைதல் என்பது திட, திரவ, வாயு நிலைகள் எதில் அதிக அளவு இருக்கும்? திடப்பொருள் அதிக அளவு இருக்குமா, திரவ பொருள் அதிக அளவு இருக்குமா, வாயு பொருள்கள் அதிக அளவு இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எஸ், வாயு பொருள்கள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் என்ன இருக்குது, எதில் இருக்கும், துகள்கள், மூலக்கூறுகள் இருக்கிற கவர்ச்சி விசை ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அங்கே தான் அதிகமாக இருக்கும். அடுத்து திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறுவதற்கு என்ன பேர்? திடப்பொருள் நேரடியாக வாயுவாக மாறுவதற்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் பதங்கமாதல்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வாயு திடப்பொருளாக மாறுதல் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்? படிதல் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் வெப்ப ஆற்றலினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் யாவை அப்படின்னு கேட்டால் நம்ம சொன்னோம்ல, வெப்ப ஆற்றலினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலை மாற்றம். இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. இப்போ அடுத்து வெப்ப பரிமாற்றம். வெப்ப பரிமாற்றம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.